ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லோகேஷ். புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கோட் வித் லோக்கி. இந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைத்தான் கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் இப்போ எப்படி நம்ம வேறு ஸ்டேட் பீப்புள் கூட இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்கும் கம்யூனிகேட் பண்ணாலும் லாங்குவேஜ் தேவைப்படுதோ, அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் தேவை. அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம அதில் பார்க்க போகிறது பைத்தான். பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னால் என்னென்னு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை நம்ம டிவைஸில் டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசருக்கு போயிட்டு பைத்தான் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர லிங்க்குள்ளார போயிட்டு அதில் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஃபார் பைத்தான் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பாத் பைத்தான் எக்ஸ்பின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் போய் ஐடிஎல்இ அப்படின்னு சர்ச் பண்ணி இதுக்குள்ளார இப்படி போயிடணும். இப்படிதான் இருக்கும் இது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். பிரிண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போகிறோம். இப்போ இந்த பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளார நம்ம எந்த டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனில் என்ன போடுறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும் வெளியில். அதுதான் பிரிண்ட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன். இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்னால் என்ன, அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபைல் நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். டிஒய் அப்படின்னா இது பைத்தான் டிஒய் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா அப்படின்னு பார்க்க போறோம். வேரியபிள்ஸ்னா கிச்சன்ல நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. நீங்க வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சத்தூள் ஒரு டப்பால போட்டு வச்சிருக்காங்க. அந்த மஞ்சத்தூள் டப்பா ஒரு வேரியபிள். இங்க இந்த மாதிரி நிறைய பொருட்கள் ஒரு டப்பால போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டைப்பான வேரியபிள்ஸ். இப்ப இந்த ஒரு டைப்பான வேரியபிள்ஸ்க்கும் ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. அதான் வேரியபிள் நேம். அதாவது இந்த டப்பாங்களுக்குலாம் ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டு வச்சா மஞ்சத்தூள் டப்பா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்கு நேம் கொடுத்தா அதுதான் வேரியபிள்ஸ் நேம். இப்போ நம்ம எப்படி வேரியபிள் இல்ல ஒரு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இங்கே
நம்ம வந்து இந்த A equal to 10 கொடுத்தேன். B equal to 11 அப்படின்னு கொடுத்தோம். Separate A, B. இப்போ வந்து இதுல என்ன நடந்திருக்கும்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 10, 11 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம A அப்படின்றதுக்குள்ளார 10 அப்படின்ற ஒரு நம்பரை சேவ் பண்ணியிருக்கோம். Bன்ற ஒரு வேரியபிள்ல 11 அப்படின்னு ஒரு நம்பரை சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ A, Bன்றத பிரிண்ட் பண்ணும்போது 10, 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அதே நம்ம அதை நம்ம ஆட் பண்ணா இந்த A 10 plus 11 அப்படின்னு ஆட் ஆகி 21 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் இப்போ வேரியபிள்னா நம்ம வந்து ஒரு வேல்யூவை ஒரு இதுக்குள்ள சேவ் பண்றது வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள்ல டேட்டா டைப்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இது வந்து என்ன டேட்டா டைப்னா இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, ரெண்டும் ஒரே டப்பால போட்டு சேவ் பண்ண வைக்க முடியாது. வேற வேற டப்பா தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த வேரியபிள்ஸ்லயும் இன்டீஜரை வேற வேரியபிள்ஸ்ல சேவ் பண்ணணும், ஸ்ட்ரிங்கை வேற வேரியபிள்ல சேவ் பண்ணணும். இப்போ இங்க வந்து A அப்படின்றது வந்து இன்டீஜர், இன்டர்னா இன்டீஜர் வேல்யூவை சேவ் பண்ணிருக்கிறதுனால இங்க வந்து இன்டீஜர் அப்படின்னு காட்டுது. அதே இப்ப நம்ம வந்து Bல வந்து வணக்கம் அப்படின்னு போட்டு ரன் பண்றோம். B சேவ் பண்றோம். இதை ரன் பண்ணும்போது இன்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து இன்டீஜர் வந்து B, அதனால இன்டீஜர் வந்து ஏன்ற வேரியபிள்ல சேவ் பண்ணியிருக்கோம், அதனால அது இன்டீஜர் வேரியபிள். ஸ்ட்ரிங் வந்து Bன்ற ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணியிருக்கனால ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. வேரியபிள்னா என்னன்னு வேரியபிள்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். டேட்டா டைப்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இங்க ஈக்குவல் டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், இதுவும் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் தான். இதை வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு, அதாவது 10ன்றத வந்து ஏன்றதுக்குள்ளார அசைன் பண்ணியிருக்கிறதுனால இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இந்த நம்பரை ஆட் பண்ணி பார்க்கலாம். equal to A plus B. B. ஒரு 20. இப்போ வந்து ஏன்ற வேல்யூ B காஸ், 10ன்ற வேல்யூ ஏல அசைன் ஆயிருக்கு. 10 இன்னொரு 10ன்ற வேல்யூ நம்பர் வந்து B குள்ள அசைன் ஆயிருக்கு. இப்போ இந்த C குள்ள A plus B, ஏவையும் பியும் ஆட் பண்ணி
சி பிளஸ் நீங்க வந்து இந்த பிளஸ்ங்கிறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், இந்த ஈக்குவல் டு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றது தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றோம். அதே இங்க மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்கு, இது மைனஸ் ஆப்ரேட்டர், இது வந்து இன்டூ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று பிளஸ் மைனஸ் பண்றோம், ரெண்டு நம்பரை ஆட் பண்றோம், மல்டிபிள் பண்றோம், இது வந்து டிவைட் பண்றோம், இது வந்து இது என்ன பண்ணோம்னா ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ். அப்புறம் ரெண்டு ஸ்டார் போட்டோம்னா பவர்னு அர்த்தம், ஏ பவர் பி அந்த மாதிரி அர்த்தம். இதை நாங்கள் பண்றோம். a plus b 20, a minus b 10, a into 10 into 10 100, a divided by 1, remainder 10 divided by 10 வந்து remainder 0, அதனால 0, 10 power 10 வந்து இது. ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.